கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். காலையில நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை கர்ப்பத்திலேயே நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்ட்டு காலைல ஆண்டவர் சொன்னார். எப்ப நடத்த ஆரம்பிச்சான்ட்டு யாராவது கேட்டாங்கன்னா, உங்களுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா நீங்க சொல்ல வேண்டிய பதில் என்ன? தாயின் கர்ப்பத்துல நான் கருவாய் உற்பத்தி ஆகும் போதே என் தேவன் என்னை நடத்த துவங்கி விட்டார். என் தேவன் என்னை பார்த்து கொள்ள தொடங்கி விட்டார். நீங்க ஆராதனையில பாடின பாட்டெல்லாம் இதைத்தான் காமிச்சிச்சு. கருவறையில் இருந்த போதே இதா இருந்துச்சு. அந்த பாட்டுல வந்துச்சுன்னா இதான் அது. கர்த்தர் நல்லவர். அதனால நாம கர்ப்பத்திலேயே கருவா இருந்த காலத்திலேயே தேவன் நம்மளை நடத்த தொடங்கிட்டாரு. நடத்துங்கப்பா நடத்துங்கப்பான்னு நாம ஜெபிக்காத அந்த காலங்களிலே தேவன் நம்மளை என்ன பண்ணிட்டாரு? நடத்திட்டாரு. இப்ப நடத்துங்கப்பா நடத்துங்கப்பான்னு ஜெபிக்கிற இந்த காலங்கள்ல நடத்தாம போவாரா? நடத்த போவாரா? போக மாட்டார். சரி, நடத்துங்கப்பா நடத்துங்கப்பான்னு நம்ம ஜெபிக்காத அந்த காலங்கள்லயே தேவன் நம்மளை நடத்தினாரு. இந்த காலங்கள்ல நடத்துங்கப்பா நடத்துங்கப்பான்னு ஜெபிச்சாதான் நடத்துவாரா? இப்படியும் கேள்வி கேட்கணும். நடத்துங்கப்பா நடத்துங்கப்பான்னு சொன்னாதான், கேட்டுக்கிட்டாதான், ஜெபிச்சாதான் நம்மளை நடத்திக்க போறாரா? இல்லை. ரெண்டையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார், நடத்த துவங்கி விட்டார். எப்ப இருந்தே? அப்ப இருந்தே தேவன் நம்மளை நடத்த தொடங்கிட்டார். கர்ப்பத்தில் கருவாய் இருக்கும் அந்த டே ஒன்லையே தேவன் நம்மளை நடத்த தொடங்கிட்டார். நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்க ரொம்ப தடுமாறுவீங்க வாழ்க்கையில. நான் உண்மையாவே சொல்றேன். நான் இந்த பாயிண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்க இடையில தான் நடத்துறாரு, இடையில தான் நடத்தினாரு, அதுக்கு முன்னாடி என்ன நடத்தல அப்படி நீங்க நம்புனீங்கன்னா இடையில உங்களை நடத்தினாரா இல்லையான்ட்டு நிறைய கேள்வி வரும், சந்தேகம் வரும். அப்புறம் நான் ஜெபிச்சதுனாலதான் என்ன நடத்தினாரு நீங்க நம்புனீங்கன்னா உங்களுக்கு காரியம் கைப்பிடி வராத போது நீங்க ஒழுங்கா ஜெபிக்கலையோன்னு சந்தேகம் வரும். புரிஞ்சுக்குங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பல வருஷமா இந்த பிரச்சனையெல்லாம் சந்திச்சு அதுக்கு தீர்வை கண்டுட்டு தான் மைக்க பிடிச்சி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இது என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் இந்த மாதிரி புத்தி எண்ணங்கள் திரும்ப திரும்ப போல மாறுபடுது அப்படின்னா பிரச்சனை ஒண்ணு இருக்கு. நீங்க பிரச்சனைய வேர் பகுதியில சரி பண்ணணும், இடைப்பகுதியில சரி பண்ண முடியாது. ஆமேனா? மரத்துல ஒரு பிரச்சனை எங்க சரி பண்ணணும்? வேர் பகுதியில சரி பண்ணணும். சரியாயிரும். வேர் பரிசுத்தமானால் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். பவுல் எழுதுறாரு ரோமர் 11. அவருக்கு இந்த லாலாம் தெரிஞ்சிருக்கு, பிரின்சிபல் தெரிஞ்சிருக்கு, யதார்த்தம் தெரிஞ்சிருக்கு, சட்டம் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. நாம அதை மதமா மாத்தி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஆண்டவன் நடத்தினாரு. நாளைக்கு தமிழ்நாடே அல்லோல்கதிப்படுது. யார் வந்தாலும் நம்ம உழைச்சாதான் சாப்பாடு. நம்ம தான் ஸ்டவ்வை பத்த வைக்கணும், யாருமே பத்த வைக்க வரமாட்டாங்க. அப்படிதானே? நம்ம வேலைக்கு போனாதான் நமக்கு காசு, நம்ம உழைச்சாதான் நமக்கு காசு, நம்ம நோயை நாம தான் பார்த்துக்கணும். சரிங்களா? ஆனா தமிழ்நாடே இவர் சிஎம் வருவாரா, அவர் சிஎம் வருவாரா, இவர் வந்துருவாரா, அவர் வந்துருவாரா, இவர் வராம போயிட்டு அனுசரிது, அவர் வராம போயிட்டு அனுசரிது, இவரும் எப்படி வந்தாரு, கொள்மை பண்ணியிருப்பாரோ, ஏகப்பட்ட இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் பகலெல்லாம் மொபைலை போட்டு பாடாப்படுத்தி 12 மணிக்கு மேல இதுதான் அக்கௌண்ட், உங்க வேலையை பார்க்க போறீங்க, இவ்வளவுதான் அக்கௌண்ட். சரிங்களா? அதனால தமிழ்நாடே இவர் வந்துருவாரா, அவர் வந்துருவாரா அப்படின்ட்டு அவலாதிப்படுது. நான் எதுல ஆவலாதிப்படுறேன், நான் எதுல ஆர்வப்படுறேன், எனக்கு என்ன இதுல இன்ட்ரெஸ்ட், எதை பார்க்க விரும்புறேன் அப்படின்னா தலைமை அதிகாரி. எந்த தலைமை அதிகாரி? தேர்தல் தலைமை அதிகாரி இல்ல, சர்வ உலகத்தின் தலைமை தாங்கி நடத்துகிற தலைமை அதிகாரி, ஹெட் ஆபீசர், தலைமை அதிகாரி. தமிழ்நாட யார் ஆளணும் அப்படின்னு பெரியவா என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கிறாரோ அந்த முடிவை பார்க்க நான் அவலாதிப்படுறேன். என் மனசெல்லாம் அதுதான் இருக்கு. யாரு? நான் ஆராதிக்கிற தேவன் வானங்களையும் பூமியையும் சமுத்திரத்தையும் புதனையும் சூரியனையும் சந்திரனையும் வியாழன்கோளையும் புளுட்டோகோளையும் புதன்கோளையும் படைத்து நிர்வகித்து வருகிற சர்வ வல்லவராகிய தேவனாகிய கர்த்தர் யார ஆளணும்ட்டு தெரிவு செய்து வைத்திருக்கிறாரோ, தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறாரோ அப்படின்னு பார்க்க நான் ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்கு, பார்க்கணுமே. பெரியவா யாரை எடுத்து வச்சிருக்கான்னு தெரியலையே,
ஆனா அவர் யாரை எடுத்து வச்சிருந்தாலும் தலைமைக்கு கட்டுப்படணும். என்ன சொன்னேன்? ரோமர் 13ஆம் அதிகாரம். தலைமைக்கு கட்டுப்படணும். அவர் எடுக்கிற முடிவுக்கு நம்ம கட்டுப்படணும். நமக்கு பாதகமோ நமக்கு சாதகமோ, நான் ஓட்டு போட்ட ஆளோ நான் ஓட்டு போடாத ஆளோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. யார் வந்தாலும் தலைமை உத்தரவு இல்லாம வர முடியாது. ஸ்ட்ராங்கா நம்புறீங்களா? தலைமை அதிகாரி அவர்தான். அந்த தலைமையை மீறி யாருமே சீட்ல உட்கார முடியாது. இது வரைக்கும் உட்கார்ந்ததும் இல்லை, இனி உட்கார போறதும் இல்லை. அப்ப யார் எடுக்கிற முடிவு? நீங்கள் நான் எடுத்த முடிவு இல்லை, அவங்க எடுக்கிற முடிவும் கிடையாது. தலைமை அதிகாரி எடுக்கிற முடிவு. அந்த பெரியவா, அந்த புண்ணியவா யார சிஎம்மா தேர்வு செய்து இருக்கிறாரோ என்பதை அவருக்கு இப்ப தெரியும். கேட்டா சொல்ல மாட்டார். நாளைக்கு பார்த்துக்கிடான்னு பாரு, நாளைக்கு காண்போம். சரிங்களா? அதனால ஆண்டவர் என்ன முடிவெடுத்து கொடுத்தாலும் நாம் தலை வணங்கி ஏற்றுக்கொண்டு போவோம். எல்லாரும் சொல்லுவாங்க, தோத்துட்டா என்ன சொல்லுவாங்க? பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க? சிஎம் ஆகிறவங்க அவங்க தோத்துட்டாங்கன்னா சொல்லுவாங்க, பேட்டி ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஜென்ரலா 5 வருஷத்துக்கு ஒருக்கதான் அதை சொல்லுவாங்க. எங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? நீங்க சொல்றீங்களா? மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பாக ஏற்று நாங்கள் வழங்குகிறோம் சொல்லுவாங்களா? மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நான் சொல்றேன், மக்கள் தீர்ப்பை நீங்க மகேசன் தீர்ப்பை ஏத்துக்க வேண்டாம். மகேசன் தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பா வந்திருக்கு. ரிவர்ஸ்ல பாருங்க, அதை இப்படி பார்க்காதீங்க. தலைமை அதிகாரி என்ன முடிவு எடுத்தாரோ அதுதான் உங்க மூலமா என் மூலமா வெளிப்படுது. அதுதான் நடக்கும். ஆமேன், ஆமேன். நிறைய வசனம் இருக்கு, ஆதாரம் இருக்கு. பைபிள்ல தேவன் கொட்டி வச்சிருக்கிறார். நான் சொல்ற இந்த ஒரு கருத்து உண்மைன்னு சொல்றதுக்கு நிரூபிச்சு காமிக்கலாம், அவ்வளவு வசனம் இருக்கு. தானியேல் 4:35 அருமையான வசனம், மறக்கக்கூடாத வசனம். அவருடைய சித்தத்தின்படியே பூமியின் குடிகளை நடத்துகிறார். நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர்கிட்ட விடுவிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். காப்பாத்துவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்கணும். விடுவிக்காம கூட போவாரு அப்படிங்கிற அருமையான நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும். என்ன நம்பிக்கை இருக்கணும்? ரொம்ப அபூர்வமான நம்பிக்கை அது. இதெல்லாம் இருக்கணும். ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய அருமையான நம்பிக்கைகள். கண்டிப்பா காப்பாத்துவாருங்க, அப்புறம் காப்பாத்தாம கூட போவாருங்க இருக்கணும். ஏன் இருக்கணும்னா, அப்பதான் அவர் காப்பாத்தாம கூட போனா கூட நான் அவரை விட்டு போற மாதிரி இல்லைங்கன்னு நீங்க முடிவெடுக்க முடியும். சாத்ராக், மேசாக், ஆபேத், நேகோ அவங்களுக்கு இந்த நம்பிக்கை இருந்துச்சு. நாங்கள் ஆராதிக்கிற தேவங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அப்புறம் தப்புவியாமர் அப்புறம் என்ன சொல்ல வராங்க? எங்க ஆண்டவர் தப்புவிப்பாரு, தப்புவிக்காம கூட போவாரு, இப்படிதான் சொல்ல வராங்க. அந்த நம்பிக்கை இருக்கணும். அது இருந்தனாலதான் தப்புவிக்காம போனாலும் நாங்கள் எங்கள் நிலைப்பாடை மாற்ற மாட்டோம், எங்கள் ஆண்டவரையே சேவிப்போம் சொன்னாங்களா? அது மாதிரிதான் யோபுவும். கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன். இந்த மாதிரி எல்லாம் நமக்கு பிரசங்கம் பண்ணாதனால, சொல்லி தராதனால எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் காப்பாத்துவாரு, உயர்த்துவாரு, தலையை உயர்த்து, இப்படியே பாசிட்டிவாவே பேசி 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 கடைசியில ஆண்டவர் பாட்டுக்கு அவர் வேலையை காமிச்சிட ஓடியே போயிடுறாங்க. பிரசங்கம் ஒன்னா இருக்கு, வாழ்க்கை ஒன்னா இருக்கு, போதனை ஒன்னா இருக்கு, நடைமுறை ஒன்னா இருக்கு. இது இடரலா இருக்கு, வசனம் இடரலா இருக்கு, அவங்களுக்கு போயிடுறாங்க. ஆமேன். அதனால இந்த விஷயங்கள்லாம் காலைல ஆண்டவர்கிட்ட பேசினாரு. அப்புறம் என்ன பேசினாரு? அப்புறம் எதாவது பேசினாரா? ஆமா, நல்லது. அது பெரிய ஒரு வஞ்சனை நம்மகிட்ட இருக்கு. நல்லது செஞ்சா மட்டும்தான் நல்லவங்க, கெட்டது செஞ்சா மட்டும்தான் கெட்டவங்க. அப்படி கிடையாது. நல்லதுக்காக ஒரு கெடுதலை செய்யறவங்களும் நல்லவங்க தான், கெடுதலுக்காக ஒரு நல்லது செய்யறவங்களும் கெட்டவங்க தான். ஆமேனா? நமக்கு இதெல்லாம் பார்க்க தெரியல. நல்லதுக்காக ஒரு கெட்டதை செய்யறவங்களும் நல்லவங்க தான், கெட்டதுக்காக ஒரு நல்லது செய்யறவங்க கெட்டவங்க. ஆமாண்ணா? இல்ல இல்ல, புரிஞ்சுங்க. இதெல்லாம் ட்ரூத்து. நீங்க ஆண்டவர் நல்லவர் புரிஞ்சுக்கிட்டீங்க, நல்லது மட்டும் செய்கிறவர்ன்ட்டு. ஆனா நல்லதுக்காக சில தீமைகளை, சில பாடுகளை, சில உபத்திரவங்களை, சில கஷ்டங்களை தேவன் அனுமதிப்பார். எதுக்காக? நல்லதுக்காக, நன்மைக்காக. அதனால ரோமர் 8:28 பவுல் தெளிவாகவே பதிவு செஞ்சிருக்கிறார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும் நன்மையா நடக்கல, நன்மைக்கு ஏதுவா நடக்குது, நல்லதுக்காக நடக்குது. ஏன் விசுவாசி கவலைப்படுற அப்படிங்கிறார். நீ எதுக்கு கவலைப்படுற? நல்லதுக்காக நடக்குது தாயே அப்படி சொல்றாரு. கெட்டது நடந்து போச்சா? கவலைப்படாத, நல்லதுக்காகத்தான். யோ நடந்தது கெட்டதுயா, நீ நல்லதுங்கிற. ஆமா, அப்படித்தான். இதுதான் கெடுதலை நல்லதா பாக்குற பார்வை, தீமையை நன்மையா பாக்குற பார்வை, நெகட்டிவ பாசிட்டிவா பாக்குற பார்வை. இந்த விசுவாசம் ஜெயிச்சிடும். இந்த விசுவாசம் நின்னு 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 பலன் தரும்.
நான் சொல்ற மாதிரி வாழ்ந்தீங்கன்னா கர்த்தரை விட்டு யோகு மாதிரி போகவே போகாது. நான் சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவரை, சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ மாதிரி உங்களுடைய கஷ்ட காலங்கள்ல நீங்க போக மாட்டீங்க ஆண்டவரை விட்டு. அவ்வளவு சீக்கிரம் உங்க வாய் அவரை தூசிக்காது. அவ்வளவு சீக்கிரம் என்னத்தை பண்ணாருன்ட்டு முறுமுறுக்காது. நான் சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் பேசுறாரு. விசுவாசி சாதாரண என்ன முறுமுறுக்குது, சாதாரண என்ன கழட்டி விட்டுருது. நல்லா வாரி வழங்கும் போது காலையே சுத்துது, வாரி வழங்காம வெளியே வந்த போது என்னை விட்டுட்டு போயிருது. சொல்லிக் கொடுறா, சொல்லிக் கொடு. கர்த்தர் நல்லவர். இன்னொரு குறிப்பு இருக்கு. கடவுளை நம்பினா பிரச்சனையே வரக்கூடாது, ஆபத்தே வரக்கூடாது, கெட்டதே சம்பவிக்க கூடாது. அப்படித்தான் கடவுள் நம்புறோம். ஆனா கெட்டது சம்பவிச்சோனையும் என்ன கடவுள் நம்பினா வரக்கூடாதுன்ட்டு வெளியே போயிருதுங்க. இப்படி கூட்டம் இருக்கு. கடவுள் நம்பினா வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, ஆனா பிரச்சனை வருது, இந்த கடவுள் நமக்கு இதுக்கு போயிடுறாங்க. இன்னொரு குறிப்பு இருக்கு. கடவுளை நம்பினா பிரச்சனை காலத்துல நம்மள உட்கார வச்சுக்கிட்டு அவர் என்ன பிரச்சனை சரி பண்ணி தரணும், இவர் உட்காந்துக்கு வரான், நம்ம பிரச்சனை சரி பண்ணணும். அப்ப எனக்கு கடவுள் இப்படி சொல்லிட்டு இப்படி ஓடுதுங்க. இது எல்லாமே ஓடுதுங்க. ஓடுறவங்க யாரு? சாதாரண கிடையாது. செலிபிரிட்டியா இருப்பாங்க, இல்ல நல்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க இன்ஸ்டாலையும் யூடியூப்லயும். இவங்க சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க? ஃபாலோவர்ஸ், ஆமல ஆமல இவங்க சொல்றது சரியா தானே இருக்கு, பிரச்சனை வந்தா இவர் நம்மளை உட்கார வச்சுட்டு சரி பண்ணி கொடுக்கணும், இவர் உட்காந்துக்கு வரான், நம்ம போய் சரி பண்ணணுமா? அப்புறம் எடுத்து கடவுளே நல்லா இருக்குல்ல. அதனால இப்ப பிசாசு எதிரி யார் மூலமா ஆண்டவர் மேல ஒரு தவறான அபிப்பிராயத்தை விதைக்கிறானா, இந்த மாதிரி ஆட்களை வச்சு விதைக்கிறான். யார்கிட்ட நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு, யார் நிறைய பேர் ஒருத்தரை ஃபாலோ பண்றான், அவங்க மூலமா சொல்றான். அவனை எப்படி அவனை சொன்னா போயிடுவாங்க. புரிஞ்சுக்கிங்க, தடுமாறுவீங்க. உண்மையா இருக்குமோ? இவங்களே சொல்றாங்கன்னா பொய்யா இருக்குமா? இருக்காதுல்ல. இவங்களே சொன்னா பொய்யா இருக்குமா? எங்காலே அப்படி செய்யறாரு, தப்பா இருக்குமா? தப்பு இல்லை. இப்படிதான் நாசமா போறது. எதிரி இப்படிதான் ஆளை வச்சிருக்கிறான். பிடிச்சி கையில பிடிச்சி பேசுறாங்கிறான். கவனமா இருங்க. அதனாலதான் ட்ரூத்தை நல்லா கெட்டியா பிடிச்சிங்க. இங்க சொல்லப்படும் போதே கவனமா உள் வாங்குங்க. கண்டிப்பா நீங்க தடுமாறுவீங்க, வெளியே போயிருவீங்க. கண்டிப்பா போவீங்க, கேரண்டியா சொல்றேன். இனி வர்ற காலம் பொல்லாத காலம். உங்களை கண்டிப்பா ஏமாத்துவாங்க. கண்டிப்பா நீங்க உள்ள விழுந்துருவீங்க. உண்மை இருக்காது. உண்மை மாதிரி போலி தான் நிறைய வரப்போகுது, டூப்ளிகேட் நிறைய வரப்போகுது. வகையா மாட்ட போறீங்க. கவனமா இருங்க. யார் வச்சு சொல்ல வைக்கிறான்? நல்ல அந்தஸ்துல உள்ளவங்க, சமுதாயத்துல நல்ல பேர் புகழ் பெற்றவங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்க வச்சுதான் சொல்ல வைக்கிறான். நீ சொன்னா நம்புவான், சொல்லு. ஆமே. நம்ம குழந்தையா இருந்தோம்னா சத்தியத்துல தேரல அப்படின்னா நம்ம அப்படியே தடுமாறுவோம். அதுதான் நல்ல சபையா பார்த்து போங்க. ட்ரூத்தை யார் கொடுக்குறா, கள்ளங்கபடம் இல்லாம முழுங்கி பேசாம ஓப்பனா உடைச்சி இதுதாண்டா உண்மை, இதுதாண்டா நடைமுறை, இதாண்டா வாழ்க்கை அப்படின்னு பேசுற சபையா பார்த்து போய் உங்களை வளர்த்துக்குங்க. இல்லை ஏமாத்து போயிருவீங்க. எதிரிக்கு நீங்க பலியாயிருவீங்க. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். எபிரியர் 4:13 வாசிக்கலாம். சின்ன டாபிக் பேசி முடிப்போம். எபிரியர் 4:13. தேவனுடைய பார்வைக்கு மறைவான படைப்புகள் ஒன்றும் இல்லை. நல்ல அந்த வார்த்தையை உன்னிப்பா கவனிங்க, கவனமா கவனிங்க. கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக, கடவுளுடைய பார்வைக்கு முன்பாக, கடவுளுடைய கண்களுக்கு முன்பாக மறைவான சிருஷ்டி படைப்பு ஒன்றும் இல்லை. அப்புறம் சகலமும் A to Z, ஆ முதல் அக்கு வரை எல்லாமே சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளி அரங்கமாயும் இருக்கிறது. அதனால நீங்க யாருக்குமே கணக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நேருக்கு நேரா எப்பயுமே பார்த்துட்டு இருக்கிற அவருக்கு தான் நீங்க கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. சரி, நீங்க ஆராதிக்கிற தேவன், நீங்க அவரை பார்க்காம இருக்கிற காலங்களையும் அவர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. கவனம். ஆண்டவருடைய கண்ணுக்கு ஒண்ணுமே தப்பிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே தப்பிக்காத முடியாது. நீங்க எங்க இருந்தாலும் உங்களை அவர் பார்ப்பாரு. நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை பார்ப்பாரு. உங்க கண்ணுக்கு நிறைய தப்பிக்குதா? ஆனா அவர் கண்ணுக்கு ஒண்ணு கூட தப்பிக்காது. அப்படிப்பட்ட பதவியில, அப்படிப்பட்ட ஸ்தானத்துல, அப்படிப்பட்ட அந்தஸ்துல நீங்க வணங்குகிற தெய்வம் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் கண்ணுக்கு மறைவான ஒரு நிகழ்வும் கிடையாது. அவர் கண்ணுக்கு மறைவா எதுவுமே நடக்கல. நீங்க சொல்ற பாவமா இருந்தாலும் சரிதான், நீங்க சொல்ற கற்பழிப்பா இருந்தாலும் சரிதான், நீங்க சொல்ற கொலையா இருந்தாலும் சரிதான், நீங்க சொல்ற எண்ணத்தை சொன்னாலும் யாரு கண்ணுக்கு முன்னாடி நடக்குது? இந்த மாதிரி பார்த்திருக்கீங்களா? நான் சொல்ற மாதிரி பார்த்திருக்கீங்களா? ஆண்டவர் கண்ணுக்கு எதுவுமே தப்பிக்காதுங்க. நம்பலாமா நான் சொல்றத?
இப்ப நான் பேசுறத என்ன செய்யறாரு? நீ உட்காந்துருக்கிறத என்ன செய்யறாரு? பாக்குறாரு, பாக்குறாரு. அவரே கண்ணை மூடிட்டா கூட நாம அவர் கண்ணை விட்டு மறைய மாட்டோம். இதுக்கு மேல என்னத்த சொல்ல நான்? இனிமே நான் உன்னை பார்க்க மாட்டேன் கண்ணை முன்னா விட அவர் கண்ணுக்கு நம்ம நினைப்பேன். நான் என்னடா போய் சொல்ல மாட்டேன், நான் தான் போக மாட்டேனே, போக மாட்டேன், போக மாட்டேன். ஏன்னா நீ தெய்வம். ஆமீன் சொல்லுங்க. அல்ல, ஆண்டவர் கண்ணுக்கு யாருமே தப்பிக்க முடியாது, எதுவுமே தப்பிக்க முடியாது. அவர் நம்மளை நேருக்கு நேரா பாக்குறாரு. நான் உங்களுக்கு நேருக்கு நேரா பாக்குறேன்னா, நீங்க நேருக்கு நேரா பாக்குறீங்களா? இதை விட பல கோடி மடங்கு தெளிவா அவர் உங்களை பாக்குறாரு, தெளிவா பாக்குறாரு. உங்க உடம்புல இருக்கிற நரம்பு வரைக்கும் பாக்குறாரு, உங்க தலையில இருக்கிற மயிர் வரைக்கும் பாக்குறாரு, எத்தனை மயிர் இருக்குன்னு பாக்குறாரு, எல்லாமே பாக்குறாரு. உங்க இருதய துடிப்பு வரைக்கும் பாக்குறாரு, உங்க மனசுல என்ன எழும்புதுங்கிறத பாக்குறாரு. எல்லாரும் எண்ணத்தை அறிவாங்க, ஆனா நம்ம ஆண்டவர் எண்ணத்தையே பார்ப்பாரு. திரும்ப சொல்றேன், எண்ணத்தை அறிகிறது வேற, எண்ணத்தை பார்க்கறது வேற. இவர் எண்ணத்தையே பார்ப்பாரு. ஆமாண்ணா, ஆண்டவரை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த பேசிக், இந்த அடிப்படை அறிவை வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவரை பின்பற்றணும்னா நம்ம அவ்வளவு சீக்கிரம் அவரை தேடாம இருக்க மாட்டோம், தேடுவோம். ஆமீன் சொல்லுங்க. அதனால கவனிங்க, ஆண்டவர் கண்ணுக்கு ஒண்ணுமே தப்பிக்க முடியாதுங்கிறதுனால நம்பர் 1, அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு மைண்ட் செட் பண்ணுங்க. எது நடந்தாலும் ஒரு ஃபேமஸ் ஒரு உபதேசம் ஒன்று இருக்கு. நான் ஆண்டவர்கிட்ட வரதுக்கு முன்னாடி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கி வீட்டில் தொங்க விட்டவன் நான். சொல்லவா சொல்லலாமா? எது நடந்ததோ யாருக்கா தெரியுமா? யாருக்கா சொல்ல தெரியுமா? எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ நன்றாகவே நடக்கும். நான் வாங்கி வீட்டில் தொங்க போட்டேன். அதே மாதிரி லெதர் பிரிண்ட்ல வசனங்களை தொங்க போடணும்னு ஆசை, செய்யணும். பிரிண்ட் போட்டு விசுவாசிக்கலாம் வீட்டில் தொங்க விடணுங்கிறேன் நான். அதே ஸ்டைலில் கொடுக்கணும், வசனங்க இருக்கணும். சரி, இதை நான் ஆண்டு வந்த பிறகு இதை எப்படி கற்றுக் கொடுத்தாருன்னா, எது நடந்ததோ அவருக்கு முன்பாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அவருக்கு முன்பாகவே நடக்கிறது, எது நடக்க போகுதோ அவருக்கு முன்பாகவே நடக்கும். ஆமீன். அவர் கண்ணுக்கு ஒண்ணு தப்பிக்காது. அதனால அவருக்கு தெரியாம நடக்க வாய்ப்பில்லை. கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டவர் தெய்வமா இருக்கிறதுனால அவரு மாஸ்டராகவும் இருக்கிறாரு. என்னவா இருக்கிறாரு? மாஸ்டர். இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். மாஸ்டர் சொல்லுங்க, வார்த்தை சொல்லி பழகுங்க. மாஸ்டர். மாஸ்டர் என்ன? சமையல் மாஸ்டரா? பரோட்டா மாஸ்டர்? நம்ம தெரிஞ்ச மாஸ்டர். மாஸ்டர் அப்புறம் டில் மாஸ்டர். மாஸ்டரா இருக்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, மாஸ்டர்னா 2 அர்த்தம் இருக்கு. நம்பர் 1, அவர் தெய்வமா இருக்கிறதுனால அவர் மாஸ்டரா இருக்கிறாரு. அதனால அவரை மீறி எதுவுமே செய்ய முடியாது. மாஸ்டர் அப்படின்னா நம்முடைய எல்லா குடுமியும் அவர் கையில இருக்கு. என்ன சொன்னேன்? உங்க குடுமி எல்லாம் யார் கையில இருக்கு? அவர் தெய்வமா இருக்கிறதுனால உங்களை அவர் பார்க்கிறாரு, அவர் தெரியாம எதுவும் நடக்காது. அவர் மாஸ்டரா இருக்கிறதுனால உங்க குடுமி எல்லாம் அவர் கையில இருக்கு. அவரை மீறி நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. இதத்தான் உலகத்துல ஒரு வார்த்தை சொல்லி வைப்பாங்க, அவன் இல்லாமல் ஒரு அணுவும். கிறிஸ்தவ மட்டும் சொல்லாது, மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு இதெல்லாம் சொல்ல தெரியாது, அதிகமாக சொல்லிக்கவும் மாட்டோம். அவன் இல்லாமல் அணுவும் இல்லை, அவன் இல்லாமல் அணுவின் அசைவும் இல்லை. ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க கை காலம் அசைக்கணும்னாலே யாருடைய அனுமதி வேணும்? இறைவனுடைய அனுமதி இருந்தாதான் உங்க கை கால் அசையும். இறைவனுடைய அனுமதி இருந்தாதான் உங்க இருதயம் துடிக்கும். இறைவனுடைய அனுமதி இருந்தாதான் உங்க உடம்புல உயிர் ஓடும். என்ன சொன்னேன்? அப்ப இன்னைக்கு இருதயம் துடிக்குதுன்னா உங்க இறைவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அப்ப அனுமதிக்கு நன்றி சொல்லலாமா? நீங்க நன்றி சொல்லுங்க, தேங்க்ஸ் சொல்லுங்க. அவர் அனுமதி இல்லாம இருதயம் தானா துடிச்சிட்டு இருக்கல, நீங்களும் துடிக்க வச்சிட்டு இருக்கல. அவருடைய அனுமதியின் பேரில் இருதயம் துடிக்குது. இதுக்குத்தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பழகணும்னு நான் சொல்றேன். நான் நன்றி சொல்லுங்க. அவர் அனுமதி இல்லாம எதுவும் அசையாது, காற்று கூட அசையாது. அவர் அனுமதி இல்லாம காற்று இருக்காது, அவர் அனுமதி இல்லாம காற்று அசையும் செய்யாது. இவ்வளவு பெரிய உச்சபட்ச அந்தஸ்துல உங்க தெய்வம், என் தெய்வம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாருங்க அப்படிங்கிறத புரிங்க.
கையே அசையாது, காலே அசையாது அப்படின்னா மத்த வேற என்ன நடந்துற போகுது? யோசிச்சு பாருங்க, வேற என்ன நடந்துற போகுது அவர் அனுமதி இல்லாம? நடக்காது, நடக்காது. அப்ப அவர் மாஸ்டர்ங்கிறதுனால நம்ம எல்லாருடைய குடுமையும் அவர் கையில இருக்கு. அதனால என்ன சொல்ல வரேன், அவரை மீறிக்கிட்டு, அவரை உதறி தள்ளிட்டு, அவரை தாண்டி யாரும் ஒன்னும் செய்ய முடியாது. நீங்களும் செய்ய முடியாது, உங்களுக்கும் யாரும் செய்ய முடியாது, செய்ய முடியாது. அவர்தான் மாஸ்டர். ஆமென். அப்ப அவர்தான் மாஸ்டர்னா பிசாசினுடைய குடிமை யார் கையில இருக்கு? அவர் குடிமை, அவன் குடிமை அவர் கையில இருக்கு. அவரை மீறி உங்கள்கிட்ட வாலாட்ட முடியுமா? முடியுமா? அதனாலதான் ஜீசஸ்ட சாத்தான் உன்னை புடைக்க என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். பெர்மிஷன், அனுமதி கேட்க வேண்டியிருக்கு. ஹி இஸ் எ மாஸ்டர். குடிமை அவர் கையில இருக்கு. அதனாலதான் அவரை மீறி அவனால வானத்துல ரொம்ப நாள் இருக்க முடியல. இப்ப பிசாசு வானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனுடைய அரசாங்கம், சட்டசபை, ராஜ்யசபை எல்லாமே அங்க நடந்துட்டு இருக்கு. அங்க இருந்து இந்த உலகத்தை நாசம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அவன் நினைக்கிறான் இதுதான் நம்முடைய பெர்மனன்ட் வீடு நினைச்சு உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா அவரை மீறி உட்கார முடியாது. வெளிப்பிரதேச 12ஆம் அதிகாரத்துல அவனை கீழே தள்ளி விடுறாரு. அங்க உட்கார முடியாது, திரும்பி அங்க போக முடியாது. அப்ப சொல்லுங்க, அவரை மீறி அவனால ஏதா செய்ய முடியுமா? முடியாது. அவர் மாஸ்டர். ஏன்னா அவன் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறான். நான் ரொம்ப பெரிய ட்ரூத்தை சிம்பிளா சொல்றேன். நான் இது எனக்கு ரொம்ப வருஷம் எடுத்தாரு. இதை நான் ஒத்துக்கிறதுக்கு, ஏத்துக்கிறதுக்கு பல வருஷம் என்னோட போராடினார். இந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அவளை சீக்கிரம் ஒத்துக்க முடியாது. பார்க்குற பார்வை நமக்கு வரணும். அதனால அவருடைய கட்டுப்பாட்டில் தான், அவருடைய கண்ட்ரோல தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். சரிங்களா? மீறி செய்ய முடியாது. நம்பர் 1, அவர் மாஸ்டர்னா தலைமை அதிகாரிங்கிறத குறிக்குது, ஹெட் ஆபீசர். அப்படி என்ன அர்த்தம்னா அவர்கிட்ட அனுமதி வாங்காம எதுவும் நடக்காதுங்க. அவர் அனுமதி இல்லாம இங்க எதுவும் நடக்காது. இந்த ரெண்டுமே நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப தெய்வமா இருக்கிறதுனால அவருக்கு தெரியாம எதுவும் நடக்காது. அவர் மாஸ்டரா இருக்கிறதுனால அவர் மீறி எதுவும் நடக்காது. சொல்லுங்க, முடிச்சிருவோம். இது பெரிய டாபிக். சொல்லுங்க. அவர் தெய்வமா இருக்கிறதுனால அவருக்கு தெரியாம இது நடக்காது. எபிரேயர் 4:13. அவர் மாஸ்டரா இருக்கிறதுனால அவரை மீறி இது நடக்காது. அவரை மீறி இது நடக்காது. அவரை மீறி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது. அவரை மீறி உங்களுக்கு ஒரு நோய் வராது. அவரை மீறி உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் வராது. அவரை மீறி உங்களுக்கு ஒரு பணம் வராது. அவரை மீறி உங்களுக்கு ஒரு செலவு வராது. இதுக்கு மேல என்ன சொல்ல? அவர் இல்லாமல் அணுவும் அசையாது. ஒவ்வொரு நாளும் பெட்டவுட் எந்திக்கும் போது உயிர் இருக்கான்னு பாத்துக்குங்க. தொட்டு பாத்துங்க. இருந்துச்சுன்னா தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் சொல்லிக்க. நல்ல பழக்கத்தெல்லாம், நல்ல பழக்கங்கள். நன்றி ஆண்டவரே, இருதயம் துடிக்குது ஆண்டவரே. நைட்டு படுக்கும்போது துடிச்சுதான் இருந்துச்சு, அப்புறம் என்னாச்சு எனக்கு தெரியாது, நான் பாட்டு தூங்கிட்டேன். கால் நினைச்சு பார்த்தா இருந்து துடிக்குது ஆண்டவர், மறுபடியும் தேங்க்ஸ். ஏன்னா நிறைய பேர் படுக்கிறாங்க, இறந்துறாங்களாம். காலில் என்னாச்சு? நைட் படுக்கும்போது இருதயம் துடிச்சிச்சான், காலில் ஆஃப் ஆயிடுச்சான். எப்போ ஆஃப் ஆச்சுன்னு அவனுக்கே தெரியாது. எப்போ ஆஃப் பண்ணாருன்னு அவர் தான் தெரியும். ஆஃப் ஆயிடுச்சு, மூச்சு பிடிச்சிட்டாரு. ஆமீன். இதுதான் தானியல்ல 5ஆம் அதிகாரத்துல வரும். உன்னுடைய உயிரை அவர் கையில வச்சிருக்கிறார், அப்படி பேசியிருக்கிறார். தானியல் சொல்வாரு, உன்னுடைய சுவாசத்தை தமது கையிலே வைத்திருக்கிறவர். அதான் குடுமி, அதான் மாஸ்டர். சும்மா லேசா நினைச்சுக்கிறாங்க. அதாவது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இங்க உலகத்துல எவனும் மாஸ்டர் கிடையாது. ஆனா அவன் ஆடுற ஆட்டம் இருக்கே, ஆட்டம் தாங்க முடியல. அவர் இவ்வளவு பெரிய மாஸ்டரா இருந்து நம்ம உயிரே அவர் கையில தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம பண்ற சேட்டைக்கெல்லாம் அமைதியா உட்காந்துருக்கிறோம். அப்படியா? நினைச்சா போட்டு தள்ளிடுவேன், விடு, பார்த்துக்கலாம், போட போட போட. ரொம்ப கிருபையா, ரொம்ப பொறுமையா நம்மளை தாங்கி தாங்கி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. நாம அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகல. யாரு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கா? அவர் தான் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரே, நான் கேட்கறதா தர மாட்டேங்கிறீங்க, நான் ரொம்ப உங்களை அட்ஜஸ்ட் பண்றேன். ஆட பாவி, நீ அட்ஜஸ்ட் பண்ணல, அவர் தான் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க.